ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, பாப்பா காணாமல் போயிட்டுருப்பா. அதை சிசிடிவி கேமராவில் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க விஜயும் காவேரியும். அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. மறுபடியும் அந்த ஸ்கூலில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் தான் இந்த ஒயிட் கார் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியும் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து வீட்டுக்கு வந்து தான் சொல்லுவார். இந்த மாதிரி பாப்பாவை காணோம், இந்த மாதிரி யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து வீட்டில் வந்து சொல்லுவார். என்னது குழந்தைய காணோமா, என்ன விஜய் சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து ராதா வந்து கேட்பாங்க. ஆமாம் சித்தி, என்ன ஆச்சுன்னு தெரியல, பாப்பா ஸ்கூல்லேருந்து காணோம், ஒரு கார்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, அது யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். உடனே அன்பரசு என்ன கேட்பாருன்னு, என்ன விஜய் சொல்கிற நீ, குழந்தை காணுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து சொல்வார். இப்போ முதல்லன்னா பசுபதியால் ராகவால் பிரச்சனை, இப்போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லை, இப்போ திடீர்னு குழந்தை காணாமல் போகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். உடனே அன்பரசு யோசித்து, விஜய் இப்போ நீ சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, 2 நாளைக்கு முன்னாடி வந்து ராகவ் வந்து என்கிட்ட பேசிட்டு போனான், அதே வெள்ளை கலரில் தான் என்கிட்ட வந்து பேசிட்டு போனான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். என்ன சித்தப்பா சொல்கிறீங்கன்னா, ஆமாம் அவன் ஜெயிலேருந்து விடுதலை ஆகிட்டு வந்துட்டான், இது உங்ககிட்ட சொன்னால் நீங்கள்லாம் பயப்படுவீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லவே இல்லை நான். ஆனால் இப்போது அவன் தான் கடத்திட்டு போனானோன்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து அன்பரசு சொல்லுவார். உடனே விஜய் வந்து என்ன சொல்லுவார்னா, டவுட்டே வேணாம், அவன் தான் கண்டிப்பாக கடத்திருக்கிறான். ஏன்னா இத்தனை நாளாக ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பாப்பா இன்றைக்கி 2 நாள் நீங்கள் பார்த்துட்டு வந்து 2வது நாள் இன்றைக்கி காணோன்னா கண்டிப்பாக அவன் பண்ண வேலை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். உடனே காவேரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கும் இந்த மாதிரி கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி ராகவன்றது தெரியும், எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான் அவங்க. அவங்க வந்து எங்கள் வீட்டெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு பண்ணதாகவும், அவங்க எங்களுக்கு பண்ண கொடுமை வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க எங்ககிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. இப்போ அவங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் காவேரி வந்து கேட்டதுக்கு உடனே அன்பரசு என்ன சொல்லுவார்னா, எல்லாம் எங்கள் நேரம், என்ன பண்ணுறது, நாங்களாம் அதை தேடி வச்சுக்கினது, அதனால் பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து அன்பரசு வந்து சொல்லுவார். உடனே விஜய் அமைதியாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து, சித்தப்பா சரி இப்போது அவன் எங்கே இருக்கிறான்றது உங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம்ப்பா அன்றைக்கி ஒரு நாள் கால் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் அவன் வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குதுன்றது கேட்டாங்க, அந்த வீட்டு அட்ரஸுக்கு எனக்கு தெரியும், நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அன்பரசு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே 3 அடியாட்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர், ஏய் குழந்தை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிற, கூட்டிகிட்டு வா, ராகவன் எங்கே ஒழிச்சுட்டு இருக்கிறானா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இங்கே ராகவும் இல்லை குழந்தையும் இல்லை, நாங்கள் குழந்தைய கடத்தவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் உங்களை விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தா நீங்கள் அப்போ சொல்லுவீங்களாடா அப்படின்ற மாதிரி வந்து அன்பரசு சொல்வார். நீங்கள் போலீஸ்னா கூப்பிடுங்க, வேறு யாருன்னா கூப்பிடுங்க, இங்கே யாரும் கிடையாது, நாங்கள் எதுக்கு பயப்படணுன்ட்டே கேட்டை சாத்திட்டு வாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு அடியாள் வந்து மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க கேட்டு சாத்திட்டு உள்ளே போவாங்க. உடனே அன்பரசு என்ன சொல்லுவார்னா, இப்போ இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து அவன் அன்னைக்கு கூட்டிகிட்டு போனான் இல்லையா, அன்னைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவனுடைய கார் நம்பர் வந்து நான் பார்த்துருக்குறேன், எனக்கு அது ஞாபகம் இருக்குது, நம்ம அது மூலயமா வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மூலயமா நம்ம விசாரிச்சுட்டு போகலாம் விஜய் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, என்ன சொல்கிறீங்க, அப்போ வாங்க முதல்ல போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து காரில் ஏறிட்டு அந்த நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு காரில் வந்து அன்பரசு வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுவார். அவரும் வந்து நான் ட்ரேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கிராஸ் பண்ண இது அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனும் கிராஸ் பண்ணியிருக்குது அப்படி அந்த நம்பர் அப்படின்ற மாதிரி தான் அன்பரசு சொல்லுவார். எப்படியும் சிட்டி பார்டர் தாண்டி தான் அவன் வெளியில் கிளம்புவான், நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ரூட்டில் போ விஜய், கொஞ்சம் சீக்கிரமாக போ அப்படின்ற மாதிரி தான் அன்பரசு சொல்லுவார். உடனே காவேரி வந்து சொல்லுவாங்க, பசுபதியாலும் ராகவாலும் எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குது, நான் ஒரு நாளும் நிம்மதியாக இருந்ததில்லை, எங்கள் வீட்டை வந்து பறிக்கிறதுக்கு பார்த்துருக்குறாங்க, கூடவே இருந்து குழி பறிக்கிறதுக்கு பார்த்தாங்க, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அங்கே அப்போ நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ மோசமானவங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ ஒரு குழந்தைய கடத்துகிற அளவுக்கு இவ்வளோ கேவலமானவனாக போவான்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சீக்கிரம் போங்க சார், எங்கன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க, நம்ம போய் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னது.
சொன்னதுக்கு விஜய் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இங்கே தொட்டு அங்கே தொட்டு கடைசியில் புள்ளை மேலே கையை வச்சுட்டு புள்ளையை தூக்கிட்டு போனான், அவனை சும்மா விட மாட்டேன், அவனை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். அதுக்கு காவேரி சொல்லுவாங்க, அவனை சும்மா விடாதீங்க சார், அவனை வந்து நம்ம அவ்வளோ சின்ன குழந்தைய கடத்துகிற அளவுக்கு அவ்வளோ கேவலமானவனாக இருக்கிறான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பசுபதி விஷயத்தெல்லாம் பேசிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அன்பரசு என்ன மனசில் நினச்சிட்டு வருவானா, இதெல்லாம் நடந்த விஷயத்த வந்து புதுசாக நமக்கே சொல்கிறா பாரு இவ ஒரு டார்ச்சர் அப்படின்ற மாதிரி தான் வந்து அன்பரசு மனசில் நினச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் வரும், இந்த மாதிரி ஈசிஆர் ரோட்லேருந்து காஞ்சிபுரம் ரோட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரினா, அப்போ பாப்பாவை வேறு எங்கேயோ இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு கடத்தின்னு போகிறதுக்கு பார்க்குறாங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அன்பரசு. உடனே வந்து கார் ஓட்டிக்கிட்டே போகிறாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ராகவ்கிட்ட தான் காமிக்கிறாங்க. இப்போ ராகவ்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க இல்லையா அந்த அடியாட்கள் வந்து ராகவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அண்ணா இந்த மாதிரி குழந்தைய கடத்தின்னு வந்தது வந்து விஜய்க்கு தெரிஞ்சிடுச்சு, விஜய் வந்து இங்கே வந்து கேட்டுட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அந்த இடம் எப்படிடா அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எனக்கு தெரியாதுன்னா இங்கே வந்து விசாரித்தாங்க, சீக்கிரம் அங்கேருந்து எஸ் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த அடியால் வந்து ராகவ் கிட்ட சொல்லுவாங்க. உடனே வந்து தலையில் கை வச்சுக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த டிரைவர் கேட்பார், என்னாச்சுண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைடா அது மாதிரி விஜய்க்கு தெரிஞ்சிச்சு, 5 வருஷமாக என்னை ஜெயிலில் போட்டால் நான் பட்ட வலியும் வேதனையும் அவன் படக்கூடாதா, எனக்கு கிடைச்ச ஒரே ட்ரம்ப் கார்டு வந்து இந்த குழந்தை தான், அவனை வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு காரை ஒரு இடத்துல நிறுத்தி தான் பேசின்னு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் அன்பரசுக்கு வந்து ஒரு மெயில் லொக்கேஷன் வரும், இந்த இடத்துல கார் வந்து நின்றுட்டுருக்குது, நீங்கள் வேணால் போனால் சீக்கிரமாக பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த லொக்கேஷனோட இன்ஸ்பெக்டர் வந்து அனுப்பியிருப்பாங்க. உடனே அன்பரசு வந்து விஜய்கிட்ட கொடுத்து, இந்த லொக்கேஷனில் கார் கொண்டாந்து நிற்குதான்ப்பா, சீக்கிரமாக போனால் பிடிச்சிடலாம் பாப்பாவை, வேகமாக போ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் காரில் ஏறும் போது விஜயோடைய கார் போயிட்டு நேராக நின்றுடும். அந்த இடத்துலேருந்து காரை ஆஃப் பண்ணிவிட்டு இவர் ராகவை ஓட பார்ப்பார். இவர் விஜய் உடனே போய் நிறுத்தி அவரை அடிக்குவார். எதுக்கு என் பிள்ளைய கடத்தின நீ அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து ராகவ் கிட்ட கேட்கும்போது, ராகவ் என்ன சொல்லுவானா, 5 வருஷமாக நான் ஜெயிலில் பட்ட கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேணாமா, அதனால தான் உன் பொண்ணை கடத்தினேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். உடனே வந்து அடின்னு அடித்து அன்பரசு ஒரு 2 பேர் அடிப்பார், விஜய் வந்து ஒரு 2 பேரை அடிப்பார். உடனே காவேரி போய் பாப்பாவை வந்து தூக்கிடுவா. உடனே மிஸ் என்னை காப்பாற்றுங்க மிஸ், எனக்கு பயமாக இருக்குதுங்க மிஸ், பயப்படாதம்மா நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி பாப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகவை அடித்து போட்டு மறுபடியும் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி ராகவ் வந்து ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுருவார் இவர் விஜய். அங்கேருந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு பாப்பா வந்து ஓடி வந்து அப்பாவை கட்டி இவர் விஜயை கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்பா எங்கேப்பா போயிட்டு அவங்க என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எனக்கு ஒரே பயமாக இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா சொல்லுவா. ஒன்றும் இல்லைடா, பயப்படாதடா, அப்பா வந்துட்டல, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உன்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க, என்னன்னு சொல்லிவிட உன்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து கேட்பார். இல்லைப்பா நீங்கள் காரில் இருக்கிறதா சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க, அதனால தான் நான் போனேன்ப்பா அப்படின்னு. இனியா வந்து யாரும் அது மாதிரி கூப்பிட்டா போகக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து பாப்பா கிட்ட சொல்லுவார். நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அப்படியே மயக்க அடித்து விழுற மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைப்பா, பயந்துட்டுருக்குறா இல்லைங்களா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாப்பா கிடச்சிட்டா அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சாரதாக்கு கால் பண்ணி சொல்லுவான். அதுக்கப்புறம் ராதாக்கு சோமுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போவாங்க. இவங்க காவேரி கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு இவர் பாப்பாவை கூட்டிகிட்டு இவர் கிளம்பி போவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் விஜய் வந்து பாப்பாவை ரொம்பவே கட்டி பிடிச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது, மறுபடியும் ராகவ் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்றது தெரியுது. இப்போ இது மூலயமா காவேரிக்கு வந்து விஜய் மேலேயும் காவேரி பாப்பா மேலேயும் ஒரு அஃபெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது வந்து லவ்வாக மாறி அப்படி கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.